ஓட்டு போடுற உரிமை இருக்கிற எல்லாருக்குமே தேர்தலில் நிற்கிற அத்தனை தகுதிகளும் இருக்குது. இன்றைக்கி 2026 அங்கேருந்து வந்தவன் இங்கேருந்து வந்தவன் இடையிலேருந்து பூந்து வந்தவன் இவனுக்கெல்லாம் ஓட்டு உரிமையை கொடுத்து இவனும் தமிழ்நாட்டில் ஒருத்தன் தான் அப்படின்ற அடையாள சான்றை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய 2031 ஒன்றை விரட்டி விட்டுட்டு அவன் தான் வேட்பாளராக நிற்பான். இவனுக்கு ஓட்டு கேட்க நம்ம தமிழர்களே 100 பேர் பின்னாடி வருவாங்க. கொடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு ஐயா நல்லவர் வல்லவர், நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவார், உனக்கு இலவச கல்வி கொடுப்பாரு, இலவச மருத்துவம் கொடுப்பாரு, ரேஷன் கடையை வீட்டுக்கு கொண்டு வருவார், இலவச LED டிவி கொடுப்பாருலாம் ஓட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா? அந்த காலம் விரைவில் வரும். இன்னைக்கு நம்ம நாட்டில் பல பேருக்கு வேலை இல்லை. அதுக்கு காரணம் அவன் தான். ஏன்னா நம்ம காலைல 6 மணிக்கே ஒயின் ஷாப் வாசலில் போய் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு அதே வாசலில் மட்டையாகி படுத்து கிடந்தோம்னா நம்ம வேலை யார் செய்வா? அவன் தான் செய்வான். ஆனால் வரும்போது 300 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தான். முதலாளிகள் என்ன பண்ணாங்க? இவன் 600 ரூபா கேட்குறான், இந்திக்காரன் 300 ரூபா கேட்குறான், அவனை வேலைக்கு வைப்போன்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுங்க கேட்கறத விட அதிகமாக காசு கேட்கறது அவன் தான். அவங்களுக்கு தனி அமைப்பு இருக்குது, சங்கம் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடை இந்திக்கார நாடை ஆக்கிடாதீங்க. வாழ வந்த இந்திக்காரனை ஆள வந்தவனை ஆக்கிடாதீங்க. தமிழனை ஆள்பவன் இந்திக்காரன் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், ஊருக்கு பணம் அனுப்பட்டும், உங்கள் குடும்பம் குட்டி நல்லா இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை. ஆனால் அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், 3 சென்ட் இடம் கொடுக்குறேன், அவனும் நம்மளில் ஒருத்தன் தான் அப்படின்னு அவனுக்கு பொண்ணை கொடுத்து சம்மந்தம் பண்ணி நம்ம நாட்டை அவன் கையில் தூக்கி கொடுத்துடாதீங்க. போதும்.